இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு. நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான சிலிண்டர்ஸ், அதாவது ஒரு கடையில் இருக்கிற கமர்ஷியல் சிலிண்டரோ இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரோ இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கம்மியாக கிடச்சிட்ருக்கு. ரொம்ப லாஸ் ஆகும். எங்க பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆகும். நான் கடை முறை ஒரு நாளைக்கு தான் எனக்கு கேஸ் இருக்கு, கடை நடந்துருந்தா பண்ணலாம். இதனால எல்லாரோட சாதாரண மக்களோட வாழ்க்கையிலேருந்து எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சிடும். எப்படி நீர் இல்லாமல் வாழ முடியாது, அது மாதிரி நெருப்பு இல்லாமல் நீ சமைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் அஃபிஷியல் ரிலீஸ் ஆன உடனே கமர்ஷியல் சிலிண்டர் ஒரு ஸ்டாக் கொஞ்சம் குறைஞ்சபட்ச ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அப்போ கமர்ஷியலாக கடை ரிலேட்டடாக தான் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை, வீட்டு ரிலேட்டபிளாகவும் வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் சிலிண்டரும் வீட்டு சிலிண்டருக்கும் இருக்குது. அதையும் ஒரு 45 இல்லைன்னா 30 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த சிலிண்டரை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா எல்லா ஹோட்டலையும் ஒன்றா மூடிட்டே இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கமர்ஷியல் சிலிண்டர் ஒன்றுமே கிடையாது. கடையில் யூஸ் பண்ணுற கமர்ஷியல் சிலிண்டர் கடையில் யூஸ் பண்ணுற சிலிண்டரு, அந்த சிலிண்டர் எதுவுமே எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றோடனே எல்லா கடையும் மூடுறாங்க. எல்லா கடையிலுமே சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் 90% உணவு எந்த கடையிலுமே இல்லை. 10%, அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக சிலிண்டர் யூஸ் பண்ணி இல்லை விறகு அடுப்பில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுற ஃபுட்டை எல்லாமே இருக்கும் தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. போக்குவரத்து சிஎன்ஜி யூஸ் பண்ணுற, அதாவது சிஎன்ஜின்றது நம்ம ஆட்டோலாம் பார்த்துருப்போம், கேஸ் ஃபில்லப் பண்ணி ஓடுற வண்டி. அந்த வண்டி எதுவுமே ஓடாது, அதுக்கு ரிலேட்டபிளான எரிபொருளும் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருப்போம். அது இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான்டா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போரால் ஈரானில் இருக்கிற நிறைய மக்கள்ன்றதுக்கு மேலே மிகப்பெரிய கொடூரம் என்னென்னா, குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் அப்படியே ஒரு 100 கிட்ட 150 ஐ திங்க் ஸோ அந்த குழந்தைங்கள் இறந்தது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவிலையும் சரி ஒரு தமிழ்நாட்டிலையும் சரி அங்கே ஏதோ இறந்துட்டுருக்காங்க, இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு பாவம் அப்படின்ட்டு சொல்கிறவங்களோ, அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு இங்கே ஏன்டா பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு போயிட்டுருக்கு, இங்கே என்னடா போராடிட்டு இருக்கீங்க, இங்கே ஏன்டா எந்த பிரச்சனைலாம் எதுக்குடா கண்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சில பேரும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்போது நம்மளுக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ட்டு யாராவது கேட்டிருந்தீங்கன்னா யாரும் நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆஸ் யூஷுவல் மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். அங்கே நடக்கிற போரோட விளைவு நம்ம வீட்டோட அடுப்பாங்கரையில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுதான் உண்மை. முதல்ல க்ரூட் ஆயில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் நம்ம பெட்ரோல் டீசல் அப்படின்ற நிறைய எரிபொருள் இதுலேருந்து தான் எடுக்கிறோம். இது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா கல்ஃப் கண்ட்ரி, UAE, ஈரான் இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த க்ரூட் ஆயில் எல்லாமே எங்கேருந்து வரும்னா கடல் வழி, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கப்பலில் தான் வரும். இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஹார்மஸ் அப்படின்ற ஈரானை ஒட்டிய கடல் பகுதியை தாண்டி தான் எல்லாமே நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி இப்போ போர் நடந்துகிட்ருக்க வேலையில் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக எந்த ஒரு கப்பலுமே போகக்கூடாது. உலகத்துக்கே ஒரு 20% க்ரூட் ஆயில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படி அதை தாண்டி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தாண்டி யாருமே போகக்கூடாது, இதில் இருக்கிற க்ரூட் ஆயில் யாருமே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது நமக்கு கிடைக்கலன்னும் போது நம்மளுக்கு தமிழ்நாடுன்றது மேலே இந்தியாவுக்கு தேவையான எல்லா பெட்ரோல், டீசல், எரிவாயு பொருளான சிலிண்டரு எதுவுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஒரு காரணத்தினால்தான் நம்மளுக்கு சிலிண்டர் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே அத்தியாவசிய தேவையான பொருள் எந்த பொருளுமே கிடைக்கல. ஓகே, இந்த சிலிண்டர்லாம் எல்லாத்தினால வேறு என்னடா பிரச்சனை, சாப்பாடு மட்டும் தானே பிரச்சனை, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சாதாரண முட்டையில் ஆரம்பித்து ரைஸ்லேருந்து காய்கறி இது எல்லாமே விளையிடும். இது எப்படா விளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முட்டை எங்கேருந்து வருது, நம்மளுக்கு நாமக்கல்லேருந்து வருது. நாமக்கல்லேருந்து இப்போ சென்னைக்கோ இல்லை ஒரு கோயம்புத்தூருக்கோ இல்லை மதுரைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது பெட்ரோல், அதுக்கும் எரிபொருள் தேவை வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த எரிபொருள் கிடைக்காம இருக்கிற சுச்சுவேஷன்லேயும்
அது விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லையும் போகும்போது அந்த முட்டையோட ரேட்டும் அதிகமாகும், அந்த காய்கறியோட ரேட்டும் அதிகமாகும், அதோட ஃபுட்டோட ரேட்டும் அதிகமாகும். அப்படின்ற சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் இந்தியன் ஆயிலேருந்து அஃபிஷியலாக என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் கிடைக்கிறது, அச்சத்தில் அதிகமாக வாங்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் வேண்டுகோள். சென்னை 12/3/2026. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு இருந்தால் தான். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் அப்படின்றது வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம வரலனாலுமே இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 80 நாள் இல்லை ஒரு 90 நாள் அப்படின்றத அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் டீசல்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும், யாருமே வந்து ரொம்ப அவசரப்பட்டு அது கிடைக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போக வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இந்தியன் ஆயிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் யாருமே போயிட்டு அதிகமாக வாங்காதீங்க, அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் மற்றும் டீசல் வந்து ரொம்ப கம்மியாக இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்ரோல் ஆல்ரெடி இருக்குது, ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே பைக் ஃபில்அப் பண்ணுறாங்க, பைக்கில் போய்ட்டு பெட்ரோல் ஃபில்அப் பண்ணுறாங்க, காரில் போய்ட்டு ஃபில்அப் பண்ணுறாங்க, லாரியில் போய்ட்டு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஓகே, டேங்க் ஃபில்அப் பண்ணுற வரைக்கும் ஒரு டைம் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேனில் வாங்குறாங்க. வாட்டர் கேனில் கூட நம்ம வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு டைம் வரைக்கும். இப்போ அரசாங்கம் வந்து வாங்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் போட்டு வாங்கலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் டேங்க்கு, நம்ம வீட்டுக்கு மேலே தண்ணி ஏற்றி வைக்கிற வாட்டர் டேங்க்கில், வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் கேனில், சரி இந்த மாதிரி வாட்டர் கேன்லேயும் சரி இல்லை வாட்டர் டேங்க்லேயும் சரி வாங்குறதுனால என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எரிபொருள். இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும், எரிபொருள் அப்படின்றது தெரியும். பெட்ரோல் டீசல் இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டரை விட டென்சிட்டி கம்மியானது இருக்கும்போது ஈஸியாக எவாபரேஷன் ஆகிடும். காற்று பட்டாலோ இல்லை வந்து லைட்டாக அனல் பட்டாலோ ஈஸியாக வந்து எவாபரேட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது பாலித்தீன் பாட்டிலில் இல்லை வாட்டர் கேனில் வாங்கும்போது அந்த பெட்ரோல் போயிட்டு அந்த வாட்டர் கேனோட பிளாஸ்டிக்கில் ரியாக்ட் ஆகி அந்த வாட்டர் கேன் வந்து ரொம்ப தின்னாகி அதுவே ப்ரெஸ் பண்ணால் அதுவே வந்து ப்ரெஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற சுச்சுவேஷனில் எங்கேயாவது ஒரு நெருப்பட்டாலோ இல்லை வாட்டர் கேனில் கூட ஒரு டைம் மேலே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்டர் டேங்க்கில் வாங்கிட்டு போயிட்டு எப்படி நீங்கள் மூடி வைப்பீங்க? அப்படி மூடி வைக்காமல் இருக்கும்போது அது எவாபரேட் ஆகி எங்கேயாவது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ண போகுது தான். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்க்கலனாலும் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது, அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் இல்லை பெட்ரோல் எரிஞ்சு இல்லை மண்ணெண்ணெய் இந்த மாதிரி நிறைய எரிபொருள் பட்டு நிறைய பேர் இறந்தது, அடிபட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் மெயினாக பார்க்குறவங்க என்னென்னா, இந்த பெட்ரோலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப தூரத்தில் நின்றுக்கு தான் அந்த பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்துவாங்க. ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். அவங்க மேலே பட்டு அவங்களும் பேர்ன் ஆகி அவ்வளோ பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும். அவ்வளோ பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுற அந்த பொருளை போயிட்டு ஈஸியாக அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். சரிடா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான க்ரூட் ஆயில் எல்லாமே இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு கடல் பகுதியை திறந்து விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஈரான் அதை திறந்து விடுமா விடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதட்டம் தான் போயிட்டுருக்கு.